அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 20ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் திரையோதசி திதி, பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம், சுக்லபக்ஷ சுக்கிரவார பிரதோஷம். மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம், ஓணம் பண்டிகை. எனவே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தருவதாக அமையும். இன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களில் நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் ஹயகிரீவர் வழிபாடு, அதாவது பெருமாள் ஆலயங்களில் உள்ள ஹயகிரீவர் சன்னதியில் ஹயகிரீவரை வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதற்கு இன்றைய தினம் ஹயகிரீவர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் பிரதோஷம், அதாவது இந்த திரையோதசி தினத்தில் இந்த சுக்கிரவார பிரதோஷம், சுக்கிரவாரத்தில் வரக்கூட வெள்ளிக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து வழிபாடு செய்தாலோ அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷ வேளையில் நடைபெறக்கூடிய அந்த பூஜைகளை, அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் தரிசனம் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் கண்குளிர கண்டு தரிசனம் செய்வதே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும். மேலும் இன்றைய தினம் ஆலயங்களுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையும், நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல், இது போன்ற உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு ஆலயங்களுக்கு செல்வது மிக மிக உன்னதமானதாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம், ஓணம் பண்டிகை. இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடமோ அல்லது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் சிரித்து மகிழ்ந்து இனிய வார்த்தைகளை நீங்கள் இன்றைய தினம் பேசும்போது அது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைவதாக அமையும். உங்கள் குடும்பத்திலையும் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை விடுத்து எந்தவித கோபமான பேச்சுக்களையோ அல்லது தகாத வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தாரிடம் கோபமாக பேசுவது, உறவினர்களிடம் பேசுவதை அதை இன்றைய தினம் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எனவே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் குடும்பத்தாரிடமும் உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தொடர்ந்து உங்களுக்கு அமையும். மேலும் இன்றைய தினம் ஆசிரியர் தினம். எனவே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த, கற்பித்த ஆசிரியர்கள், குருமார்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களால் முடிந்த பரிசு பொருட்களை அவர்களுக்கு வாங்கி தந்து உங்களுடைய ஆசிரியர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்போது அது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவும் அமையும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான அனுகூலமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பணியிடங்களில் நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய
பதவி உயர்வு, பணியிடங்களில் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில், மேலும் சுகஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. பணியிடங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு கூடுதல் பணி சுமைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதையும் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரங்கள் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானங்கள், தனவரவெல்லாம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பயணங்களில் மற்றும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் இன்றைய தினம் தவிர்ப்பது, இன்றைய தினம் பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மேலும் சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த நாளில் நல்ல தனவரவு எல்லாம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தாரிடமும் பணியிடங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பேச்சில் மிக மிக கவனம் தேவை. பணியிடங்களிலும் குடும்பத்தாரிடமும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு நன்மையை மேலும் தரக்கூடியதாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளில் சந்திர பகவான் 6ஆம் இடமான மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு தொழிலில் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 12ஆம் அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம். எனவே இந்த நாளில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மேலும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், அதுவும் சனியினுடைய பார்வை, வக்கர சனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வையும் சனியின் மேல். எனவே இந்த நாளில் உங்களுடைய பணியிடங்களில் மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் எந்தவித தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பொறுமை, நிதானம் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சமாதான போக்கை நீங்கள் கையாள்வது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம். மேலும் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய சஞ்சாரம். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் சில பேருக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும், அந்த பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணியிடங்களில் நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதேபோல் பயணங்களிலும் கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். பேச்சிலும் கவனம் என்பது தேவை. உங்களுடைய சகோதரர் வழியாக சில தேவையற்ற வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதால் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களில் உங்களுடைய குடும்பத்தாரிடமோ, உறவினர்களிடமோ, அக்கம்பக்கத்தினரிடமோ இன்றைய தினம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் இன்றைய தினம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். மேலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய இந்த நாள், அதாவது தனக்காரகனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த நாளில்
வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளில் உங்களுடைய முதலீடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், அந்த தனக்காரகன் இன்றைய தினம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாளில் நல்ல தனவரவுகள் இருக்கக்கூடிய நாளாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. யோகமான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே 7ஆம் அதிபதியான புதனுடன் இணைந்து கேதுவுடனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் நல்ல தனவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. திருமண வரங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பேச்சில் மட்டும் மிக மிக கவனம் என்பது தேவை. நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம். அதனால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் சற்று அதிக கவனம் என்பது தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம். எனவே சிலருக்கு தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், செலவுகள் வருமானங்கள் இருந்தாலும் வருமானங்களுக்கு ஏற்ற செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதனால் வீண் செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். வீண் செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். எதிர்மறையான எண்ணங்களை இன்றைய தினம் நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை தருவதாக அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம், அந்த புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு, தக்ஷிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது, ஆவணி மாதம் 20ஆம் நாள், செப்டம்பர் 5ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி திரையோதசி திதி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், யோகம் சோபன யோகம், கரணம் கௌளவ கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரியாஸ்தமனம் மாலை 6 மணி 13 நிமிடம், ராகுகாலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, கூலிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று மிதுனராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ திரையோதசி. இன்றைய சுபமுகூர்த்த நேரம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 43 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 31 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் பிற்பகல் 1 மணி 15 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 51 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते
ஆத்ய பிரம்மணः द्वितीये परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये पंचांगम विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभतिथौ वासरः भृगुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां शोभनयोगयुक्तायां गौलवकरणयुक्तायाम् एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां त्रयोदश्यां शुभतिथौ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.